வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல். இன்றைக்கி முட்டை வச்சு ஒரு ஆம்லேட் தான் பண்ண போகிறோம். ப்ரெட்டு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இந்த ப்ரெட் எடுத்துக்கிறேன், முட்டை, அதுக்கப்புறம் தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் தூள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் 3 முட்டை என்ன செய்கிறோம் எடுத்துருக்குறோம். இப்போ இந்த 3 முட்டையோடு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. பெப்பர் உங்களுக்கு காரம் எவ்வளோ பிடிக்குமோ சேர்த்துக்கோங்க. இதை வச்சு நல்லா கரைகிற மாதிரி நல்லா விட்டு பாருங்கள். எல்லாத்தையும் பிரித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பொதுவாகவே நம்ம பெப்பர்லாம் போட்டு பண்ணும்போது பெரிய ஸ்லேஸ் இருக்கும் தெரியுமா, சால்ட் அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு இதுதான் பிடிக்கும், அதனால் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த ப்ரெட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, வாங்கி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், காரம் பிடிக்கிறவங்களுக்கு, ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்வீட் பிடிக்காது இல்லையா, அதனால தான் இப்போ இது செஞ்சு காமிக்கிறேன் நான். இந்த மாதிரி லைட்டாக லேசாக, நிறைய போட்டிங்கன்னா இது வேகாது, ஒரு மாதிரி ஆகிடும், சீக்கிரமாக தீஞ்சு போயிடும், ஸ்மெல் வரும். இப்படி வச்சுட்டா போதும், லேசாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்தால் வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றையும் நம்ம இந்த மாதிரி எடுத்து, ஏன்னா தீஞ்சு போச்சுன்னா சாப்பிட முடியாது. முட்டை எப்போவுமே தீயாமல் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா, நம்ம என்ன செய்யணும்னா இந்த தோசை கரண்டியோட இந்த பாகத்தை இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்தால் வந்துடும். நமக்கு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். நமக்கு தீஞ்சிடுச்சுன்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். அதனால் எப்போவுமே முட்டை ஆம்லேட் தானே, ஈஸி தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இது பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெய் கொடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு நெய் ரொம்ப நல்லது தான். அவ்வளோதான், எடுத்துட வேண்டியது தான். பார்த்தீங்களா, இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது, இதை வைக்க வேண்டாம். எல்லாத்தையும் நம்ம 1 by 1 ஒரு ப்ரெட் ஆம்லேட். பார்த்தீங்களா, முட்டையை நல்லா நம்ம உப்பு மிளகுத்தூள் போட்டு நம்ம நல்லா அடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா, காரமாக ப்ரெட்டு சாப்பிட்றவங்களுக்கு நாம் இந்த மாதிரி காரமாக கொடுக்கலாம். ஸ்வீட்டாக சாப்பிட்றவங்களுக்கு அடுத்து நான் ஸ்வீட்டாக செஞ்சு காமிக்கிறேன். ப்ரெட் ஆம்லேட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இப்போ பாருங்கள், நாம் செகண்ட் டைம் வச்சாச்சு. இதையுமே அந்த முட்டையில் பாருங்கள், நான் 8 பீஸ் நான் போட்டிருக்கேன். லேசாக லைட்டாக நீங்கள் தொட்டு போடணும். நிறைய போட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா தீஞ்சு போயிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இல்லைன்னா தீஞ்சு போயிடும் பாருங்களேன். நம்ம கொஞ்சம் லேட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தீஞ்சு வந்துடும். எப்படி நம்ம உடனே எடுத்துடலாம். இப்படி போட்டுட்டு உடனே நம்ம எடுத்துட வேண்டியது. ஏன்னா ஒரு நிமிஷம் கூட தேவை கிடையாது இதுக்கு நமக்கு. பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம் கூட நமக்கு இது தேவை கிடையாது. இது பெப்பர் சால்ட் எக்கு. இதில் நாம் பெப்பர் சால்ட் எக்கு தான் போட்டிருக்கோம். அடுத்தது தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் நம்ம அதுக்கு அடுத்தது தான் பண்ண போகிறோம். நம்ம இது பெப்பர் சால்ட். ஆனால் ப்ரெட் ஆம்லேட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளவு ஈஸியான ஒரு வேலை பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் என்ன செய்யுங்க, ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வராங்கன்னா உடனடி என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. குழந்தைங்க பசியாரிடும். ரிலேட்டிவ் யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃபன் பண்ணோம், எதுவுமே இல்லை அப்படின்னா ப்ரெட்டு, முட்டை, மிளகு, உப்பு, சால்ட்டு, கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஊற்றி என்ன செய்யுங்க, ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்ப எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். இது போல் நம்ம நிறைய சமையல் ரெசிபீஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நாம் என்ன செய்ய போகிறோம் பாருங்கள். அடுத்தது நாம் 2 முட்டை எடுத்துக்கிறோம். ப்ரெட் அதே போல் ப்ரெட் எடுத்துக்கிறோம். அதே மில்கா ப்ரெட் தான் எடுத்துக்கிறேன் நான். எனக்கு அதுதான் பிடிக்கும், அதனால் எடுத்துக்கிறேன். நீங்கள் சுகர் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுங்கள். நிறைய ஆட் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் நான் சுகர் என்ன செஞ்சுக்கிட்டேன், இல்லை சேர்த்துட்டேன். அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ இந்த முட்டையோட ஏலக்காவை நம்ம பொடிச்சு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எவ்வளவு நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. நான் ஒரே ஒரு ஏலக்காய் பொடி தான் போட்டுக்கிறேன். இப்போ பால் சேர்த்துக்கோங்க. பால் ரொம்ப சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்,
அதிகமாகிடும். சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ப்ரெட்டு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, பாலும் முட்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நம்ம அடியில் சுகர் போட்டிருக்கிறதுனால, ஏலக்காய் போட்டிருக்கிறதுனால பால், முட்டை, ஏலக்காய், சர்க்கரை, சுகர் இந்த 4மே நமக்கு என்ன ஆகும், நல்லா ஆட் ஆகணும். உங்களுக்கு நாட்டு கரைச்சி எடுத்துட்டு இப்போ நாம் தோசைக்கல்லில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி தான் எடுக்கணும். நீங்கள் அதுக்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா தீஞ்சு போயிடும். முட்டையோடு அப்படி எடுத்து கட்ட வேண்டியதுதான். ரேஸ் பார்த்திங்கன்னா நான் அழுத்தி முக்கவே இல்லை. அழுத்தி முக்கிட்டிங்கன்னா ரொம்ப என்ன ஆகிடும்னா லூஸ் ஆகிடும். உடஞ்சி போகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு உண்டு. இதை பாருங்கள், இவ்வளோதான். லேசாக லைட்டாக தொட்டு போடணும். முட்டை நிறைய ஆகிட்டா என்ன ஆகும்னா வேகிறதுக்கு டைம் ஆகிற மாதிரி நமக்கு தோணும். நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் நேரம் வைப்போம், ஆனால் தீஞ்சு போயிடும். ப்ரெட் ஆம்லேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சீக்கிரம் ஆகிட்டு பார்த்தீங்களா, குக் ஆகிடும். நீங்கள் வச்சுட்டு தோசை வேகிற மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு இதை வேக வச்சிங்கன்னா இது என்ன ஆகிடும், நமக்கு சாப்பிட முடியாது. பாருங்கள், அவ்வளோதான். நம்ம லைட்டாக தான் என்ன செய்யணும், முட்டை வந்து ரொம்ப நேரம் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. இது மாதிரி 1 நிமிஷம் கூட நமக்கு தேவையில்லை. 1 நிமிஷம்னு என்ன சுத்தமாக வந்து டைமே, நம்ம 1 நிமிஷத்தில் நிறைய முட்டை ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாம். இதுவுமே நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். அதுதான் நான் வந்து கரெக்டாக வந்து ஒரு 8 பீஸ் வர்ற மாதிரி தான் நான் வந்து பால் வந்து ஆட் பண்ணிட்டேன். முட்டையோட சேர்த்து 2 முட்டை, கொஞ்சம் பால். அதிகமாகிடுச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ப்ரெட் எடுத்து நம்ம பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா, நமக்கு இப்போ 10 பீஸ் பண்ணுறதுக்கான நெய் வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த கேப்லலாம் கொடுத்துக்கோங்க. நெய் ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. உடனே நம்ம திருப்பிடணும். ஏன்னா நம்ம போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசியாக போட்டோம் பார்த்தீங்க இல்லையா நீங்கள். அதை இது ஃபஸ்ட்டு போட்டது நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட்டில் எடுக்கிறோம். அதை உங்களுக்கு கலர்ஸ் பார்க்கும்போதே தெரியும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் உடனே எடுத்துக்க வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா ஸ்வீட் மாத்திரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. நிறைய போட்டிங்கன்னா திகட்டுற மாதிரி ஆகிடும். எவ்வளவு எளிமையான ஒரு ப்ரெட் ஆம்லேட் பார்த்தீங்களா. ஸ்வீட் ஆம்லேட்டும் நான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காரமும் பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளவு ஈஸியான ஒரு வேலை பாருங்கள். பார்த்தீங்களா, நம்ம ரெசிபியெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுக்கும்போது ஜாக்கிரதையாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ப்ரெட் ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. முட்டையோட பெப்பர் சால்ட்டு சேர்த்து பண்ணியிருக்கோம். சேர்த்து பால், ஏலக்காய், சர்க்கரை இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன செஞ்சோம், நல்லா அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், முட்டையில் சேர்த்து நாம் இந்த ஸ்வீட் முட்டை ஆம்லேட் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பத்மகுமாரி ஸ்நேகிதி. இது தேங்க்யூ, பாய்.